வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம குழந்தை வளர்ப்பு அந்த தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சவால்களுக்கு மத்தியிலும் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்க்க போகிறோம். குஜராத்திலிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். சாதாரண நேரத்தில் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அதே ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தேவன் மேலே நம்பிக்கையை விடவே கூடாது. ரோமர் 12:12 உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்க வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போது ஒரு குஜராத்தி ஆராதனை பாடலை பார்ப்போம். હતો કડવો ઘણો
இந்த குஜராத்தி ஆராதனை பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களையும் சாட்சிகளையும் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளில் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இது குறித்த ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குஜராத்தில் இருந்து சாட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளில் நாம் தேவன் மேலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய குழந்தைகளும் கூட அதை பார்க்குறாங்க. நம்முடைய கஷ்டத்தில் நம்ம எப்படி தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் கற்றுக்கொள்கிறார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரே சீராக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அதுவே ஒரு கஷ்டம் வரும்போது அது நம்மளுடைய தேவனுடைய நம்பிக்கை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம அசைச்சு பார்க்கும். நமக்கு கொஞ்சம் அந்த பயம் காட்டும். கவலை வரும்போது தேவன் மேலே நம்ம நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. அதை விடாமல் நம்ம தொடர்ந்து பிடிக்கணும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ராஜ்கோட்லேருந்து பிரேர்னா கிறிஸ்டியன் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க பையன் அமில் அவங்க ஒரு டாக்டராக ஆகணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு நோய் வாழ்க்கையை தலைகீழாக மாறி போட்டுருச்சு. அப்படி இருந்த அவங்க வாழ்க்கை, அதாவது அந்த வாலிப பருவத்தில் நல்லா ஓடி ஆடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மருத்துவமனையில் போய் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க, தேவன் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவனுடைய கிருபையால் நான் 12ஆம் வகுப்பில் பாஸ் ஆனேன். பிறகு நான் சயின்ஸ் படிப்பிலும் பாஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் இப்போ பிஃபார்ம் படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் எம்பிபிஎஸ் படிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு தேவன் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது. அமிலன் கிறிஸ்டியனுக்கு தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் அவருடைய குடும்பத்தின் வலிமையாகவும் இருக்கிறது. சிறுவயதில் அவருக்கு ஏற்பட்ட பயங்கரமான தலைவலியால் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போனது. சில நேரங்கள்ல நாம நம்முடைய கடினமான சூழ்நிலைகள்ல நம்பிக்கை இழந்துருவோம். ஆனா எங்களுடைய மகன் தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்கான். அவன் எங்கள்கிட்ட இருந்து, அம்மா நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைங்க, அவரை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு 10 வயசா இருக்கும் போதே ஏப்ரல் மாசத்துல ஒரு வெக்கேஷன் சமயத்துல அவர் விளையாடுறதுக்காக வெளியில போனாரு. வெளியே விளையாடிட்டு இருக்கும் போதே அவரோட தலையில வலி ஏற்பட்டுச்சு. அப்ப திடீர்னு வாந்தியம் வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப அசௌகரியமா உணர்ந்ததால அவருடைய அப்பா அதை பார்த்து கொஞ்ச நேரம் உறங்க சொன்னாரு. அமிலினுடைய தாயார் பிரேரணா ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். பள்ளியில் இருந்து வந்த அவருக்கு தன்னுடைய மகனுடைய உடல்நிலை மோசமாக இருப்பது தெரிய வந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் கூட அவரு விளையாடிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்போதும் தூங்க மாட்டாரு. இந்த முறை நான் வீட்டுக்கு வந்தப்போ அவர் தூங்கிக்கிட்டே இருந்தாரு. அவரை நான் எழுப்ப முயற்சி செஞ்சேன். ஆனா அவரு எழுந்திருக்கவே இல்லை. அவரு அப்படியே என் கைகள்லயே விழுந்துட்டாரு. அவரோட கண்கள் மேல போயிடுச்சு. அவரு முழுவதுமா மயங்கி போயிட்டாரு. நாங்க இங்க இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிக்கிட்டு போனோம். அங்க சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. அப்போ அவரோட மூளையில ரத்த கசிவு இருக்கிறதா தெரிய வந்துச்சு. அமிலினுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் டாக்டர்கள் அவரை அகமதாபாத் அல்லது மும்பைக்கு அழைத்து செல்வதற்கு ஆலோசனை வழங்கினார்கள். டாக்டர்கள் எங்ககிட்ட இன்னும் உங்களுக்கு 4 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் டென்ஷனோட இருந்தோம். உடனே நாங்க எங்களுடைய பாஸ்டருக்கு மெசேஜ் செஞ்சோம், ஃபோன் பண்ணோம், அவர்கிட்ட பேசினோம். அவர் உடனே வந்தாரு.
நாங்க எந்த மருத்துவமனையில இருந்தோமோ அங்க எங்களுடைய சபையினரும் எல்லா தேவ விசுவாசிகளும் வந்துட்டாங்க. அவங்க எங்களுக்காக எங்க மகனுக்காகவும் ஜெபம் செஞ்சாங்க. அப்போ டாக்டர் எங்ககிட்ட வந்து சொன்னாரு, அவர் ராஜ்கோட்ல இருக்கக்கூடிய சர்ஜன். அவர் எங்ககிட்ட நான் இவருக்கு ஆபரேஷன் செய்யக்கூடிய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சுமார் 3 மணி நேரம் நடந்த இந்த ஆபரேஷன் சமயத்தில் டாக்டர்களுக்கு பலவிதமான சவால்கள் இருந்தன. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சது. ஆபரேஷன் நடந்திருக்கிறதுனால எங்களுடைய மகன் விரைவில் குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஒண்ணுக்கு அப்புறமா இன்னொரு ஆபரேஷன் செய்ய வேண்டியதா இருந்தது. 2 மாசத்துக்குள்ள என்னுடைய மகனுக்கு மூளையில 5 ஆபரேஷன்கள் செஞ்சுட்டாங்க. இந்த 5 ஆபரேஷன் செஞ்ச காரணத்தால அவருடைய உடல்நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாயிக்கிட்டே இருந்தது. 5வது ஆபரேஷனுக்கு பிறகு அமிலினுடைய நாடி துடிப்பு குறைந்து போனது. கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து தேவன் கிட்ட எங்களுடைய மகனை திருப்பி கொடுத்துருங்க, எங்க மகனை குணப்படுத்திருங்க அப்படின்னு ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இந்த முறை நாங்க மண்டியிட்டு அமர்ந்து, ஆண்டவரே உங்களுக்கு எது சித்தமோ அப்படியே செய்யுங்க அப்படின்னு ஜெபம் செஞ்சோம். தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத சோதித்து பாருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அதை நினைச்சுதான் நாங்க ஜெபம் செஞ்சோம். மருத்துவர்களாலும் ஜெபத்தாலும் அமில் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார். நீண்ட காலமாக தங்களுடைய மகனுடைய நிலையை கண்டு அவருடைய பெற்றோர் மிகவும் கவலையோடு இருந்தார்கள். ஒருவேளை எங்களுடைய மகனுக்கு ஏதாவது நடந்திருந்தா நாங்க இருவரும் எங்களுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா சங்கீதம் 125:1 தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இப்படிதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை செஞ்சாரு. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல எங்களுடைய மகனுடைய உடல்நிலை தேர ஆரம்பிச்சது. அவருடைய எல்லா உணர்வுகளும் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதை எங்களால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. எல்லாமே சரியாகிற மாதிரி நாங்க உணர ஆரம்பிச்சோம். அமிலினுடைய உடல்நிலை தேறிவிட்டதை அறிந்த அவருடைய பெற்றோர் அவரை படிக்க வைக்க தீர்மானித்தார்கள். ஆனால் மீண்டும் உடல்நிலை மோசமானதால் மீண்டும் சர்ஜரிக்காக அவர்கள் மருத்துவமனையை நோக்கி ஓட வேண்டியது ஆகிவிட்டது. அந்த ஆபரேஷனுக்கு பிறகு அமில் ஓரளவுக்கு குணமடைந்து விட்டார். அதனால் இப்பொழுது மேற்கொண்டு படிக்க வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். குழந்தைகள் தேவனுடைய ஆசிர்வாதமா இருக்கிறார்கள். ஒரு நாள் என்னோட மகன் தானாக எழுந்து நடப்பார், தேவனுக்கு மகிமை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களுடைய மகனை எப்போதுமே கைவிடல. அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில இருந்து எங்களுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தாரு. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிரேர்னா கிறிஸ்டியன் மற்றும் அவங்களுடைய மகன் அமிலுடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய தேவன் அமிலை கைவிடலை, அவங்க பெற்றோரை கைவிடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய கடினமான நேரத்திலும் கூட நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத இந்த சாட்சி மறுபடியும் நமக்கு சொல்லியிருக்கு. வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மலை போன்ற பிரச்சனை உங்களுக்கு எதிராக நிற்கும்போது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தேவன் மேலே வைக்கணும். இப்படி தான் ஒருத்தர் போய்கிட்டே இருந்திருக்காரு, நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் முன்னாடி ஒரு பெரிய மலை, அதை தாண்டி தான் அவர் போய் ஆகணும். அந்த பயணத்தில் அந்த மலை குறுக்க நிற்குது. இப்போ யோசித்து பார்க்காரு, ஆண்டவரே இந்த மலை மேலே எப்படி நான் ஏறி இறங்கி அடுத்த பகுதிக்கு என்னால் போக முடியும்? அந்த இடத்துல அவர் ஜெபிக்க ஆரம்பிக்காரு. அப்போ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு கோடரி கிடக்குத அவர் பார்க்காரு. அப்போவும் யோசிக்கிறாரு, என்னுடைய பலத்தால் இந்த கோடரியை வச்சு நான் எப்படி அந்த பக்கம் போவேன்? மறுபடியும் ஜெபிக்கிறாரு, அப்பா எனக்கு மறுபடியும் உதவி செய்யுங்க, நான் அந்த பக்கம் போவேன்? இந்த கோடரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த கோடரியை எடு அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை இதையே சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த கோடரியை எடுத்து பார்க்குறாரு. அந்த கோடரியில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ யோசிக்கிறாரு, நம்மளால் முடியும், தேவன் தான் இந்த நம்பிக்கை நமக்கு தந்திருக்காரு. சின்ன கோடரியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதையை கடப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி போக ஆரம்பித்தார். அந்த மலையை அவர் கடந்து விட்டார். தேவன் அவருக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனை ஏதாவது இப்படி நிற்குதா? எப்படி நான் இதை தாண்டி போவேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி கடந்து போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் மேலே நம்பிக்கை வைங்க.
அவரிடத்தில் உங்கள் பிரச்சனை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து வருவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தருவார். எரேமியா 32:27 உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எப்படி போன்ற மழை போன்ற பெரிய காரியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட தேவன் நம்ம கூட இருக்காரு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். ரன் த்ரூ. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில் தேவன் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்த்துட்டு இருக்கோம். குஜராத்தில் இருந்து பாடல்களையும் சாட்சிகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அகமதாபாத்தில் உள்ள பெஹராம்புராவில் உள்ள CNA சர்ச்சுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம். அகமதாபாத் பெர்கம்புரா CNI சர்ச்சுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நான் பெர்கம்புரா CNI சர்ச் காம்பவுண்டுக்குள்ளே தான் நிற்கிறேன். இங்கே 1955 அகமதாபாத் ராய்காட் CNI சர்ச்சிலிருந்து இந்த சர்ச் பிரிக்கப்பட்டது. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெர்கம்புரா CNI சர்ச் 1962 ரெவரண்ட் டாக்டர் ராபின் போய்த் அவங்க மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1963 பிஷப் ஜோசப் சார் அவங்க மூலமாக டெடிகேட் செய்யப்பட்டுச்சு. இப்படி தேவனோட மிகப்பெரிய கிருபையாலையும் தயவாலையும் சர்ச்சுக்கு இந்த பெரிய புகழ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பங்களும் சர்ச்சுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2018 குஜராத் பிஷப்பான ரைட் ரெவரண்ட் சில்வான்ஸ் கிறிஸ்டியன் மூலமாக புதுப்பிக்கப்பட்டுச்சு. வாங்க, இப்போ நான் உங்களை பெர்கம்புரா CNI சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நாம் பெர்கம்புரா CNI சர்ச்சுக்குள்ளே நிற்கிறோம். 1963 இந்த பர்னிச்சர்கள்லாம் செய்யப்பட்டுச்சு. இது ரொம்ப பழமையானது. இந்த நேரத்தில் அப்போ இருந்த தலைவர்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே கேலரி இருக்குது, அங்கேயும் ஜனங்கள்லாம் உட்காருவாங்க. முன்னாடி நாம் பழைய பிரசங்க பீடத்தை பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்க பிரசங்க பீடத்தில் இருந்த இந்த முன்பகுதி இருக்குது. அங்கேருந்து ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் பேசுவாங்க. அந்த நேரத்தில் இருந்த தலைவர்கள் சர்ச்சில் நிறைய வசதிகளை செஞ்சு வச்சுருக்காங்க. சரியான நேரத்தில் சர்ச் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கு. பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால AC கூட மாட்டினோம். நாங்கள் இந்த சர்ச்சை நல்லா பராமரித்து வச்சுருக்கோம்.
1955 பெர்ஹம்புராவில் இருக்கிற ஜமால்பூர் பகுதியில் சர்ச்சு கட்டும்போது 84 குடும்பங்கள் அப்போ அங்கே இருந்தாங்க. 400க்கும் மேற்பட்ட ஜனத்தொகை அங்கே இருந்தது. இப்போ 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாறி இருக்காங்க. 1600க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் அங்கே வசிச்சுட்டு வராங்க. அதில் பாஸ்டர் ரேட் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க சர்ச் நிர்வாகத்தை நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அதோடு கூட அழகான கொயரும் எங்களுக்கு இருக்குது. அதோடு கூட சண்டே ஸ்கூல் ஊழியங்களும் இருக்குது. பெண்கள் ஐக்கியமும் இருக்குது. வாலிபர் ஐக்கியமும் இருக்குது. சீனியர் சிட்டிசன் ஐக்கியமும் இருக்குது. அதோட வெவ்வேறு செயல்கள் சர்ச்சில் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சிபிஎன் இந்தியா மூலமாக எங்களுடைய கொயருக்கும் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ண, ஆராதனை செய்ய உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஜமால்பூர் ஏரியாவில் இருக்கிற பெர்ஹம்புரா சிஎன்ஐ சர்ச்சுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய பெஹராம்புரா சிஎன்ஐ சர்ச்சுடைய வரலாறு பார்த்தோம். நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எப்போவாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த சர்ச்சில் போய் நீங்கள் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரும்போது நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் நம்ம தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி ஜெபம்தான். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தருகிறார். உங்கள் மனசில் ஒரு ஆறுதல் வரும், ஒரு வல்லமை கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளிவருவதற்கு அவர் உதவி செய்கிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய மலை குறுக்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா நீங்கள் இருக்கீங்கப்பா. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை தகர்க்க முடியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்க நீங்கள் கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கட்டும் அப்பா. அதை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி தாங்க. அதிலிருந்து மீண்டு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவங்க பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. அவர் எப்பவுமே உங்க கூட இருக்காருங்கிறதையும் மறக்காதீங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது அசையாமல் இருக்கக்கூடிய சீயோன் மலையை போல நம்ம இருப்போம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதனால எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க தேவன் மேல நம்பிக்கையை வைக்கிறத விட்டுறாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.